டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது ரெட்ல தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ ஃபுல்லா ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மெயின் ரீசன் இன்னைக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாங்களா? பாருங்க, $103.08 பெர் பேரலுக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 106.08 வரைக்கும் மேக்சிமமாக போயிருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு பெயிண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்கு அண்ட் இண்டிகோவும் டவுன் ஆயிருக்கு. கரன்சி ரேட்டும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி ரொம்ப வீக் ஆயிருக்கு. 94.06ன்னு போயிட்டு இருக்கு. அண்ட் தென் கோல்டு அண்ட் சில்வர் ரேட்டும் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. சில்வர் பெர் கிராமுக்கு ₹5 டவுன் ஆகி 260ன்னு போயிட்டு இருக்கு. கோல்டு பெர் கிராமுக்கு 24 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா ₹120 கம்மியாயிருக்கு. 15,355ன்னு போயிட்டு இருக்கு. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு ₹110 கம்மியாகி 14,075ன்னு போயிட்டு இருக்கு. ஸோ கோல்ட் ரேட் கம்மியாயிருக்கு. கரன்சி ரேட் இன்னைக்கு ரொம்ப வீக்காக இருக்கு. நம்மளுடைய ருப்பி பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெயிண்ட் ஸ்டாக் டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மேக்ஸிமமாக எல்லாமே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் யூஎஸ் ஈரான் பீ ஸ்டாக் கம்மிங் ஃப்ரைடே நடக்க போகிறதா எஸ்டர்டே நைட் நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு சில ஸ்டாக் நியூஸ் பார்த்துடலாம். யூனிமேக் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் 450 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எதுக்குலன்னு பார்த்தீங்கன்னா ஹோபல் பெல்லோஸ்ன்ற கம்பெனியை அக்வசிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் 24% ஸ்டேக் டைரெக்டாக இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க யூனிமேக் ஏரோஸ்பேஸ். இவங்களுடைய சப்சிடரி ஆன இனோமேக் ஏரோஸ்பேஸ் டூலிங்ஸ் அனதர் 76% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலாக 100% சேர்த்து ஹோபல் பெல்லோஸ்ன்ற கம்பெனி இவங்களோட ஹோல்லி ஓன், அதாவது யூனிமேக் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங்கோட ஹோல்லி ஓன் சப்சிடரியாக மாறிடுச்சு. இப்போ ஹோபல் பெல்லோஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் பெல்லோஸ் அண்ட் ப்ரிசிஷன் டியூப்ஸ் எல்லாம், அதாவது ஏரோஸ்பேஸ் காம்போனன்ட்ஸ் மேக் பண்ணுற ஒரு கம்பெனியை தான் இவங்க அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். யூனிமேக் ஏரோஸ்பேஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் 1.87% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 139, இப்போ 1017ல ட்ரேட் ஆகுது. டிவிடெண்ட் தர்றதில்ல. 52 வீக் ஹை 1397, லோ 695. ஸ்டாக்கோட பிஇ 77.9, இண்டஸ்ட்ரியல் பிஇ 62.3. டெப்ட் டு ஈக்விட்டி 0.16, டெப்ட் 114 crore தர்றாங்க. 14 கோல்டு வச்சிருக்காங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 79.8, பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. Return on equity 19.9%. Earnings per share 13. ஸோ earnings per share இப்போ உள்ளது 13, இதுக்கும் முதல் வருஷம் உள்ளது 13.2. ஸோ கம்மியாக இருக்குது. 6 மாதத்தில் ரிட்டர்ன் நெகட்டிவில் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துலேயும் 2.48% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 7.32. கரண்ட் ரேஷியோ 5.62. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 31.9, அதுக்கும் முதல் இயர் 27.8. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. 25.3லேருந்து 7.09% கம்மியாயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்குது, 50.6 crore. அடுத்ததாக எல்என்டி டெக்னாலஜி Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 6.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்குறோம். அதாவது இந்த வருஷம் Q4யும் போன வருஷம் Q4யும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். 311.1 crore-லேருந்து 332.1 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 8.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 23.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 351.8 crore-லேருந்து 434.9 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 13.3%லேருந்து 15.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிடெண்ட் 40 per share தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்என்டி டெக்னாலஜி இதுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ரிசல்ட்டுக்கு எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் இன்னைக்கு 2.54% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 611, இப்போ 3,461ல் ட்ரேட் ஆகுது. டிவிடெண்ட் ஈல்ட் மோர் தென் 1% தராங்க, 1.61%. 52 வீக் ஹை 4,747, 52 வீக் லோ 3,010. ஸ்டாக்கோட பிஇ 28.6, இண்டஸ்ட்ரியல் பிஇ 26.2. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20.4%. ப்ரமோட்டர் கிட்ட 73.6% ஹோல்டிங் இருக்குது. பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. டெப்ட் டு ஈக்விட்டி 0.09, டெப்ட் 578 crore டெப்ட் வச்சுருக்காங்க. ஸோ கம்மியாக தான் இருக்குது டெப்ட். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 121,
இப்போ உள்ளது. இதுக்கே வருஷம் உள்ளது பார்த்தீங்கன்னா 120. ஸோ ஒரு இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஓவர் 6 மந்த்ஸில் நெகட்டிவ் ரிட்டர்ன். ஸோ ஒரு இயர்லேயும் 20.2% நெகட்டிவ் ரிட்டர்ன். ப்ரைஸ் டு புக் வேல்யூ 5.66, கரண்ட் ரேஷியோ 2.28. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 11.7, அதுக்கும் இயர் 11.8. ஸோ அங்கே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேராக இருக்கட்டும், நெட் ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்கட்டும். இப்போ லேட்டஸ்ட் குவார்ட்டர் 12.1%, அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்ட்டர் 11.4%. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1280 crore வச்சுருக்காங்க. அடுத்ததாக டெல்டா கார்பரேஷன் அவங்களோட Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 90% டவுன் ஆயிருக்கு. 164.56 crore-லேருந்து 16.45 crore கம்மியாயிருக்கு. ரெவன்யூ 11.7% கம்மியாயிருக்கு. 182.65 crore-லேருந்து 161.3 crore கம்மியாயிருக்கு. ஸோ இதுக்கு டெல்டா கார்பரேஷன் மார்னிங் ஓப்பன் ஆனப்போ நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ 5.35% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. புக் வேல்யூ 84.1, கரண்ட் ப்ரைஸ் 71.5. ஸோ பிலோ த புக் வேல்யூ. டிவிடெண்ட் 1.75% தர்றாங்க. 52 வீக் ஹை 98.9, லோ 48.3. ஸ்டாக்கோட PE 21.5, இண்டஸ்ட்ரியல் PE 44.6. டெப்ட் டு ஈக்விட்டி கம்மியாக இருக்குது 0.02. டெப்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது 49 crore. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 34.5%. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50% ஆர் கிரேட்டர் இருந்தால் அது குட். ஆனால் இவங்ககிட்ட 34.5% தான் இருக்குது. பிளெட்ஜிங் 0. 6 மாதத்தில் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 13.3%, ஒரு வருஷத்தில் 27.4%, எல்லாமே நெகட்டிவ் ரிட்டர்ன். ப்ரைஸ் டு புக் வேல்யூ 0.85, கரண்ட் ரேஷியோ 2.13. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 13னா அதுக்கும் இயர் 12.2%. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு, அது ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 569 crore-க்கான ஆர்டர் இந்த ஃபினான்ஷியல் இயர் 26-27ல் இந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜராக என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா ஆவியானிக்ஸ், ஹை எனர்ஜி லேசர், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், லேசர் பேஸ்டு ஃபேசஸ் அண்ட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட், ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீசஸ், அப்கிரேட்ஸ் எல்லாம் இவங்களுக்கே கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுக்கு BEL, ஸோ அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.72% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 445, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 29.5 தான். கரண்ட் ப்ரைஸ் ஆனால் 445. ஸ்டாக்கோட PE 54.6, இண்டஸ்ட்ரியல் PE 62.2. டிவிடெண்ட் 0.52% தான் தராங்க. 52 வீக் ஹை 473, லோ 294. டெப்ட் டு ஈக்விட்டி 0, டெப்ட் கம்மியாக இருக்குது 58.9 crore. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 51.1%, பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. 6 மாதத்தில் 6.31% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்தில் 46.7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 15, கரண்ட் ரேஷியோ 1.82. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 23.3, அதுக்கும் இயர் 19.6. லேட்டஸ்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 22.1%, அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்ட்டர் 22.2%. ஸோ இங்கே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆனால் நெகட்டிவில் இருக்குது. 422 crore நெகட்டிவ். ஸோ அடுத்ததா லாஸ்ட் மார்ச் மாதத்துக்கான ரிலையன்ஸ் ஜியோ அண்ட் தென் பாரதி ஏர்டெல், வோடஃபோன், ஐடியோலாம் எவ்வளோ கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த், அதாவது பிப்ரவரி மந்த் 16.24 lakh, இப்போ 32.27 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களுடைய கஸ்டமர்ஸ். பாரதி ஏர்டெல் 48.57 lakh பிப்ரவரியில், இப்போ மார்ச்சில் 50.94 lakh சொல்லியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியோ 21,927 சொல்லியிருந்தாங்க. இப்போ 1.02 lakh கஸ்டமர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிப்ரவரி மந்த், ப்ரீவியஸ் மந்த்ன்றது பிப்ரவரி, இப்போ மார்ச் மந்தில் இவ்வளோ பேர் கெயின் ஆகியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு
ஸோ பாரதி ஏர்டெல் இந்த நியூஸ்க்கு 0.42% ஃப்ளாட்டாக க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வோடஃபோன் ஐடியா 0.42% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே ஆப்போசிட் ரெண்டுமே 0.42, அது க்ரீன் அண்ட் தென் திஸ் ஒன் ரெட். வோடஃபோன் ஐடியா ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு சில இம்பார்ட்டன்ட் நியூஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலோ கமெண்ட் செஷனில் கேளுங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.